சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா கிறிஷ் வந்து நல்லா வசமாக மாட்டிக்கிட்டான். கிறிஷ் வந்து எந்த ஒரு பையனை பென்சிலால் குத்தி ரத்தம் வந்துச்சோ அந்த பையனோட அப்பா வந்து ரொம்பவே வந்து பெரிய இடமா இருக்காங்க. அதனால போலீஸ்கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த பையனை சிறுவர் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து குறியாக இருக்காங்க. இதனால முத்து மீனாவும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கிறிஷை எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முத்து எல்லாருக்கிட்டையுமே போய் கெஞ்சுறாங்க. அந்த ஸ்கூல் மேனேஜர்லேருந்து போலீஸ்லேருந்து அந்த பையனோட அப்பா வரைக்கும் போய் முத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையுமே கெஞ்சுறாரு. அந்த பையனோட அப்பாவோட காலில் விழுந்தே பார்த்தீங்க அப்படின்னா முத்து வந்து கெஞ்சுறாரு. மீனா வந்து இவங்க காலெல்லாம் எதுக்குங்க நீங்கள் விழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. இருந்தாலும் கிறிஷுக்காக எல்லாத்தையும் மீறி அவங்க காலே விழுறாங்க. கிறிஷ் வந்து வாழ்க்கையே வீணாக போயிடும் சார், எப்படியாவது உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், அவன் அந்த பிரச்சனைலேருந்து காப்பாற்றுங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த பையனோட அப்பா வந்து இதுக்கு மேலே என்னை டார்ச்சர் பண்ணினா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், நான் அந்த பையனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டானா விட்டுருவேன்னு சொல்லிட்டு அந்த பையனோட அப்பா சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்ன டெஸ்ட்டாக இருக்கும், அதில் எப்படி கிறிஷ் பாஸ் பண்ண போகிறான், எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க போகிறான் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.